Hi friends, welcome back to our channel foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி all ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பும் முள்ளங்கி எறா போட்டு ஒரு தொக்கு அப்புறம் பெப்பர் ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் செய்ய போறேன். அதுக்கு மீன் எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே என்ன மீன் கிடைக்குமோ அதில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து இதில் குழம்பு செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் திருவன தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ரொம்ப ஹீட் பண்ணல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து குக்கிங் கோகோனட் ஆயில் அது வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம், மசாலா பேஸ்ட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து நார்மலாக செய்கிற குழம்பு மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து இப்போ மீன் சேர்த்துக்குவோம். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் வந்து இங்கே கிடைக்கிற மீன் தான் செய்கிறேன். இப்போ இதை திரும்ப லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். மீன் வந்து வெந்து ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு இடையில் நான் வந்து ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மீன் ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுறப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்குவோம். ஏன்னா இல்லைனா ரொம்ப வந்து தண்ணியாகிடும். இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து பிரியாமல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மிளகு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து மிளகு தூளாக வந்து சேர்த்துருக்கேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை மூடி கூட நீங்கள் அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் மேலே வச்சிங்கன்னா நல்லா மசாலா வந்து நல்லா ஒட்டி இருக்கும் அதில். இப்போ மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் வச்சு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருந்தேன், அது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நம்ம மீன் குழம்பை தாளித்து விட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தாளிச்சிட்டு குழம்பு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து நான் ஏற்கனவே ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ தாளிக்கிறேன். நம்மளோட கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பெப்பர் ஃபிஷ்ஷை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இதில் நம்ம மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்குறோம், மிளகாய் தூள் சேர்க்கவே இல்லை. ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மிளகுத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்போ. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். பாருங்கள்,
சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் அந்த அளவுக்கு பிரியவே இல்லை பாருங்கள். ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுனால. இப்போ மீதி இருக்கிற மீனையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 மீன் தான் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம குழம்பு வர செஞ்சுருக்கிறதுனால. பாருங்கள், ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் இது மாதிரி நல்லா கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து முள்ளங்கி போட்டு எறா தொக்கு செய்ய போகிறேன். அதுக்காக எறா வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய எறா. இப்போது இது முள்ளங்கி போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து விடுவோம். இது லைட்டாக கொஞ்சம் கலர் மாறின பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். நான் சிவப்பு முள்ளங்கி தான் சேர்த்துருக்கேன். அது இங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கிடச்சிது, அதுதான் சேர்த்துருக்குறேன். முள்ளங்கி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 20 செகண்ட் பக்கம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற ஸ்மெல் கொஞ்சம் போகும். அப்போ தான் முள்ளங்கி வதக்கின பிறகு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை சேர்த்துக்கிறேன். எறா சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம். அந்த எறாவில் ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அது அப்போ தான் போகும். எறா வதக்கி விட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே எறா செய்கிறப்போ நம்ம ஜீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ எறாக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லாயிருக்கும், அந்த அரோமாவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா முள்ளங்கிலேருந்தும் தண்ணி விடும், எறாலேருந்தும் தண்ணி விடும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த எறா தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, பார்த்த அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது பெரிய எறாங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் விடுவோம். இடையில ஓப்பன் பண்ணி எறா ரப்பரி ஆகாமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் இடையில ஓப்பன் பண்ணி எறா வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இல்லைனா ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். முள்ளங்கியும் வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட தொக்கு வந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்த பிறகு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எறா தொக்கு வந்து அப்படியே நார்மலாக செய்வோம், அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம். இது வந்து முள்ளங்கி போட்டு நம்ம குழம்பு வைப்போம், எறா குழம்பு. முள்ளங்கி போட்டு எறா தொக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நம்ம செஞ்ச எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம செஞ்ச கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கோகோனட் ஆயில் வந்து குக்கிங் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டு இல்லை ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்து நம்ம வந்து எப்போதும் ஃப்ரை பண்ணுவோம். பெப்பர் மசாலா போட்டு செஞ்சதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முள்ளங்கி எறா தொக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது தொக்கா செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முள்ளங்கியும் எறாவும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி சீக்கிரமாகவும் இது செய்யக்கூடியது. எல்லாமே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிப்பியில் எது வந்து செஞ்சு பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.